ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, போர் போடுறதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த போர் போடுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்க்கணும், வாஸ்துபடி என்னென்னலாம் பார்க்கணும், அடுத்து எந்த இடத்துல போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதும், இந்த போரில் எவ்வளோ அடி ஆழத்தில் போடலாம், அது மாதிரி இது போடுறதுனால என்னென்ன டிஃபால்ட்லாம் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, என்னென்னலாம் கவனிக்கணும், அது மாதிரி ஒரு போர் போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ காஸ்ட்டு நம்ம எஃபெக்டிவாக எப்படி சேவ் பண்ணலாம், அது மாதிரி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கும். வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வண்டி சரிங்களா, அந்த வண்டியோட ஹைட் எவ்வளவு, அந்த பைப்போட லென்த் எவ்வளவு சரிங்களா. பைப்பு ஏன்னா ஒரு பைப்பு 18 அடி இருக்கும், இன்னொரு பைப்பு 20 அடி இருக்கும் சரிங்களா. அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அது எத்தனை அடி பைப் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. கீழே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா. அதனால் எந்த இடம் அப்படிங்கிறத நம்ம முன்னக்கூட்டியே தீர்மானிச்சுக்கணும். இப்போ நம்ம எந்த இடத்துல போட்டிருக்கோம் அப்படின்னா, ஈசானிய மூலத்தில் போட்டிருக்கோம் சரிங்களா. அதனால் ஈசானிய மூலை அப்படின்னா எங்கே அப்படின்னா வடகிழக்கு அந்த மூலையில் வச்சுருக்கோம். ஸோ அந்த மூலையிலையும் நம்ம ரொம்ப இடைஞ்சலே இல்லாதவாறு ஒரு கார்னர் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் தள்ளி சரிங்களா, ஃப்ரண்ட்லேருந்து ஒரு 4 அடி, அது மாதிரி சைடில் நம்ம கிழக்குலேருந்து இது நார்த் ஃபேஸிங் சரிங்களா, கிழக்குலேருந்து ஒரு 6 அடியும் தள்ளி நம்ம மார்க் பண்ணி அந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம். எதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு ஈசானிய மூலை அடுத்த பிளாட்டுக்கு அது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதோடய பிளாட்டு பக்கத்தில் அவங்களுக்கு வாயு மூலை ஆயிரும். ஸோ அங்கே அவங்க செப்டி டேங்க் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த செப்டி டேங்கோட வாட்டர் எல்லாமே இங்கே படக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி ஒரு 6 அடி இந்த பக்கம் தள்ளி வச்சுக்கோம். ஃப்ரெண்டில் நம்ம ஒரு 1 மீட்டர் தள்ளி வைக்கிறது எப்போவுமே பெஸ்ட்டு. ஏன்னா காம்பவுண்டுக்கு நம்ம வானம் தோண்டுவோம். ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டுக்கு தோண்டுவோம். இன்னொன்று ரோடுக்கு ஒரு வேளை எக்ஸ்டெண்டாவது வைக்க அப்படின்னா அது நம்மளுக்கு அந்த காம்பவுண்டு எல்லாம் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி ஃப்ரெண்டு நம்ம இடத்துலேருந்து ஒரு 4 அடி தள்ளி வச்சுருவோம் சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணது ரொம்ப பெஸ்ட்டான ஐடியா சரிங்களா. அப்படி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன சைஸ்லாம் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கணும் சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம பிளாட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 அடியிலே நம்மளுக்கு தண்ணி ஏறும். நல்ல தண்ணி உள்ள ஏரியா சரிங்களா. ஒரு 6 அடி நம்ம காலம் பில்லர் தோன்றோம் அப்படின்னாலே தண்ணி வரக்கூடிய ஏரியா. அந்த மாதிரி ஏரியானால் நம்ம இதில் எவ்வளோ அடி ஆழத்துக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா 260 அடி ஆழத்துக்கு போட்டிருக்கோம். ஏன்னா ஃப்யூச்சர் கனெக்ட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். 100-150 அடியில் தண்ணி தாராளமாக இருக்குது. ஆனால் 250 அடி 260 அடி எதுக்கு போடுறோம் அப்படின்னா ஃப்யூச்சரை கனெக்ட் பண்ணி தான் சரிங்களா. ஃப்யூச்சரில் தண்ணி பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, கோடை காலத்தையும் தண்ணி பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஃப்யூச்சரை கனெக்ட் பண்ணி 260 ஆழத்தில் நம்ம தோண்டியாச்சு. ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா. அதனால் நம்ம எப்போவுமே நோட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா, அந்த மூளை கரெக்டாக இருக்கா, அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுலேருந்து ரோட்லேருந்து எவ்வளோ ஓடணும், உங்கள் பில்டிங் ஏரியாவும் கனெக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. உங்கள் சப்போஸ் உங்கள் பில்டிங் ஏரியாவுக்குள்ளே அது வந்துடக்கூடாது. ஸோ முன்னக்கூட்டியே நீங்கள் பிளான் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் இந்த மார்க்கிங்கை கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா இது கரெக்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஏன்னா ஒரு வேளை உங்கள் பில்டிங் ஏரியா உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிடும் சரிங்களா. ஒன்று போர் வேஸ்ட்டாக போயிடும், இல்லைன்னா அது உங்கள் பில்டிங் ஏரியாவில் அது இடைஞ்சலாக இருக்கும். ஸோ பில்டிங் ஏரியாவில் வந்துடக்கூடாது. அதுமாதிரி பக்கத்துலேயும் நம்மளுக்கு ஒரு பிளாட் இருக்குது அப்படின்னா அது அங்கே பக்கத்து இடத்துல வாயு மூலையாயிரும். ஸோ அங்கே உள்ள தண்ணி செப்டிக் தண்ணி நம்ம இடத்துல பற்றக்கூடாது. ஸோ அதெல்லாம் தீர்மானித்து எந்த இடத்துல போர் பாயிண்ட் வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும் சரிங்களா. அது மாதிரி ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெண்டேஜ் இடம் இருக்குது அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் நீங்கள் அங்கே ஃப்ரெண்டில் நம்ம வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துலையும் நம்ம பாயிண்ட் வைக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி தான் நம்ம வைக்கணும் சரிங்களா. அது மாதிரி பைப்பு எல்லாம் நோட் பண்ணிக்கணும் சரிங்களா. பைப்பு போடுதாங்களா, பைப்பு போடுதாங்கன்னா அது எத்தனை இன்ச்சு பைப்பு போடுதாங்க, 7 இன்ச்சு பைப் போடலாம் இல்லை 10 இன்ச்சு பைப் போடலாம். அது மாதிரி எவ்வளோ அடி ஆழத்துக்கு பைப் போடணும் அப்படிங்கிறதையும் நம்ம முன்னக்கூட்டியே நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. இப்போ படிலாம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு 40 அடியிலே நம்மளுக்கு ஹார்ட் ராக் வந்துருச்சு. ஸோ அந்த 40 அடி வரைக்கும் நம்ம பைப் போட்டு தான் ஆகணும். அது 7 இன்ச்சா 10 இன்ச்சா அப்படிங்கிறது இப்போ அந்தந்த ஃபீல்டு பொறுத்து தான் சரிங்களா. இது நம்மளுக்கு தாராளமாக 7 இன்ச்சு பைப்பே போதுமானது. ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ லூஸ் ஆயில் ஒன்றும் இல்லை சரிங்களா. அந்த லூஸ் ஆயிலை பொறுத்து தான். லூஸ் ஆயில் அப்படின்னா நமக்கு அந்த களிமண் தன்மை பொறுத்து அது 7 இன்ச்சு போடணுமா 10 இன்ச்சு போடணுமா அப்படிங்கிறத இப்போ அதை பொறுத்து தீர்மானிப்போம். ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும் சரிங்களா.
எத்தனை இன்ச்சு பைப்பு போடுதோம், அதுமாதிரி அந்த பைப்போட உயரம் கரெக்டு தானா, 20 அடியா இல்லை 18 அடியா அப்படிங்கிறது அதையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம 18 அடி நம்ம போட்டோம் அப்படின்னா அது 20 அடினா நமக்கு அது வந்து 1.5 அடி வேஸ்டேஜ் தான், சரிங்களா, வேஸ்ட் ஆஃப் காசு தான். ஸோ அதெல்லாம் நம்ம முன்னக்கூட்டியே போடுறது முன்னக்கூட்டி இதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுமாதிரி அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். அவங்க கொண்டு வர பைப்போ எல்லாமே கரெக்டு தானா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அதுமாதிரி கரெக்டான பாயிண்டில் தான் போடுதாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து தண்ணி இல்லாத வீடியோ அப்படின்னா தண்ணி பாயிண்டை செக் பண்ணி நீங்கள் வீடியோ பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.